உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. தமிழ் பேசுகின்றவர்கள் எல்லாம் ஒரு இனம் என்று தமிழ். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தமிழ் இனத்திலிருந்து வந்து இனம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இனத்திலிருந்து வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு கமாண்டிங் ஹைட்ஸுக்கு கிரிக்கெட்ல போன ஒரு நபர் இன்னொரு நபர் இருக்காரா? இவர்கள் எல்லாம் வந்து எப்படி விஜய் சேதுபதி மேல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஏன் மாறன் பிரதர்ஸ் மேல வைக்கல? அந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து அந்த கேரக்டரோட மாறின அந்த அந்த ஃப்ரேம் நாம் பார்த்தோம். அதைத்தான் நாம் எழுந்திருக்கோம். வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து 2002 பிரஸ் மீட்ல கூறியிருக்கிறார், இது மாதிரி நாங்க வந்து மலைவாழ் தமிழர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்காக நாங்க குரல் கொடுக்கவில்லை, நாங்க போரிடவில்லை என்று கூறியிருக்கிறார் அவரு. அப்ப நீங்க முரளிதரன் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இப்ப பவுலிங் கோச்சா இருக்காரு, அதை எப்படி ஒத்துக்கொள்றீங்க? ஈழ மக்களே தெரிந்து விட்டார்கள், உங்களால ஒரு வேலையும் ஆகாது என்ற அவங்களுக்கு புரிந்து விட்டது. ஜெயலலிதா தான் முக்கியமாக ஒரு பங்காக இங்க இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு, அதாவது முகாமில் வாடுகின்ற ஈழத்தமிழர்களுக்காக. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல குறிப்பா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா பேசிட்டு வரோம். இப்ப சமீபத்துல இலங்கை கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய முத்தையா முரளிதரனோட படம் வந்து பெரும் சர்ச்சையா கிளப்பி அது வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து இலங்கை அரசியல் தொடர்பா தொடர்ச்சியா இந்தியாவில் எழுதிட்டு வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு R.K. ராதாகிருஷ்ணன் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட சம்பந்தமா பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம கேட்க இருக்கோம். அது போக தமிழக அரசியல் சார்ந்தும் பல்வேறு கேள்விகள் நம்ம வந்து கேட்க இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியா நீங்க இந்த இலங்கை விவகாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இப்படி ஒரு படம் வந்து தமிழகத்துல வந்து மக்களோட இந்த ஈழம் சம்பந்தமான விஷயங்களை வந்து மாத்திரும் அப்படின்ட்டு பலரும் பேசிட்டு வராங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? இந்த ஒரு படம், இந்த மாதிரி ஒரு தீம்ல ஒரு படம் எடுத்து அதுக்கு வந்து காலிவுட்ல இருந்து, அதாவது நம்ம ஊர்ல இருந்து ஒரு நடிகன் வந்தாலே அது பிரச்சனை தான். இது நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். மெட்ராஸ் கஃபே விஷயத்துல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கூட எவ்வளவோ படங்கள்ல நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கோம். அதாவது அங்க ஒரு படம் எடுத்தா அது இங்க வந்து ஸ்கிரீன் பண்ண விட மாட்டாங்க, இங்க ஒரு படம் எடுத்தா எடுக்கவே விட மாட்டாங்க, எடுத்தா கூட அது வந்து தியேட்டருக்கு போய் சேராது. அந்த நிலைமை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக அங்க இருக்கின்ற அரசியல், இதுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் ஒண்ணு இருக்கிறது, இதுக்கு பின்னால் இருக்கின்ற அழுத்தங்கள் பல இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற பலரும் இருக்கிறார்கள். அப்ப இது பல தளங்கள்ல பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் எனக்கு படுறது என்னன்னா, இது வந்து தாராளமாக ஒரு சாஃப்ட் டார்கெட் கிடைச்சதுன்னா, அதாவது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது. இப்போ ஒரு ரஜினி இதுல இறங்கி இருந்தாருன்னா நிச்சயமாக யாருமே இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு AR ரஹ்மான் இதுல இறங்கி இருந்தாங்கன்னா, இல்லை என்றால் நரேந்திர மோடியினுடைய பிளெஸிங்ஸோட, இப்ப வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதே வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நரேந்திர மோடியை சேர்ந்து சந்தித்து அதன் பிறகு நடந்திருந்தாலும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கும். மகேஷ்குமார் அகர்வால் ஆனாலும் சரி, JK திரிபாட்டி ஆனாலும் சரி, அவங்க முன்னால வந்து நின்று இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பல தளங்கள் வந்து நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. முழுக்க முழுக்க இதை அரசியலாக்கி மாற்றி விடுகிறார்கள். ஒரு கலை கிடையாது. இனி அடுத்ததாக விஜய் சேதுபதிக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு தேர்ட் ரேட் நடிகன் வந்து இதை பத்தி நடிக்க போறான், முரளி மாதிரி நடிக்க போறான். அது இந்த தீம் வந்து வெளியே வந்துருச்சு. அதனால முரளியினுடைய வாழ்க்கை வரலாறு அது ஒரு பிக்ஷனா கூட வேற யாராச்சும் எடுக்க முயறலாம். அப்ப அதெல்லாம் அந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கிறது. விஜய் சேதுபதியினுடைய அந்த பிரேம் பாத்தீங்க இல்லையா, முரளிதரன் மாதிரி அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து அந்த கேரக்டரோட மாறின அந்த ஃப்ரேம் நாம் பார்த்தோம். அதைத்தான் நாம் எழுந்திருக்கோம். அது எனக்கு பெரும் வருத்தம். எனக்கு அப்படி நடிக்க முடியாது. நான் ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருக்கேன். பட் ஆனா எனக்கு நடிக்கிறவங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. ரஜினியை போல ஒரு காமெடியனோ, ரஜினியை போல ஒரு நல்ல கதாபாத்திரங்களை வந்து சித்திரீகரிக்கிற ஒரு மனுஷனோ வந்து நான் பார்த்ததே கிடையாது. விஜய் மாதிரியான ஒரு டான்ஸரை பார்த்த கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நாம எவ்வளவோ வந்து நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் போய் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நபரை நாம இழந்து நிக்கிறோமே என்று பார்க்கும்போது, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், கதாபாத்திரம், தமிழ் உலகத்துக்கே ஒரு பெரிய கதாபாத்திரம், இவருக்கு மேல யாருங்க இருக்கிறாங்க? தமிழ் இனத்திலிருந்து வந்து, இனம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இனத்திலிருந்து வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு கமாண்டிங் ஹைட்ஸுக்கு கிரிக்கெட்ல போன ஒரு நபர் இன்னொரு நபர் இருக்காரா? கிடையாது. அப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், 2014ஆம் ஆண்டு இந்த கத்தி பட விவகாரம் தான் பெரிய இதா பேசப்பட்டுச்சு. அப்ப லைக்கா உள்ள வராங்க, அது பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. அதுக்கப்புறம் பல்வேறு படங்கள் வந்துருச்சு. அந்த ப்ரொடக்ஷன் கீழ வந்து பல்வேறு நடிகர்கள் நடிச்சிட்டாங்க. கதையை வந்து எழுதிட்டாங்க. அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டாங்க.
அப்ப இருந்த சூழல்ங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பலருக்கும் தெரியாது அது. ஆமா 2014ல வந்து ஒருவேளை ஈழம் வைத்து நாம் பிழைத்து விடலாமோன்று நிறைய பேர் கருதி கொண்டிருந்தார்கள். இதுல ஈழம் வைத்து பிழைக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இவங்க வந்து தேர்தலுக்கு முன்னால் ஒரு சுற்றுலா போவாங்க. குறிப்பாக பாரிஸ், லண்டன், டொரண்டோ இங்கதான் இலங்கை ஈழத்தமிழர் தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஆமா இடம். அங்க போயிட்டு இப்ப டொரண்டோல கேஸ்ல எனக்கு தெரியும். ஒருத்தர் போறாரு, இவர்தான் அடுத்த முதல்வர்னு எல்லாம் அங்க வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க, பேனர் போடுறாங்க. அதன் கேள்விப்பட்டிருக்கோம். பிறகுதான் ஆமா. ஆமா. கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அதன் கேள்விப்பட்டிருக்கோம். பிறகு அதன் பிறகு அங்க போயிட்டு நல்லா காசு வாங்கிட்டு வந்துடுறாரு இங்க. அரசியல் கட்சியாச்சா, அதனால வந்து யாருக்கு ஒரு அக்கௌண்ட் எங்க தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அதே பாணியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு வகையான ஒரு 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 இன்கம் ஜெனரேட்டிங் ஸ்கீமாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 2014 தேர்தல் மட்டும் இல்ல, 2009 தேர்தலும் இப்படியே தான் இருந்தது, நாடாளுமன்ற தேர்தலும். அதன் பிறகு வந்த 2011 தேர்தல் கூட சட்டமன்ற தேர்தலும் இதே மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு சிறிய ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது. இந்த தமிழ் நேஷனலிஸ்ட் என்று சொல்கின்ற, இல்லை என்றால் அங்க இருக்கின்ற தமிழ் இனம் என்று நேசிக்கின்ற, இல்லை என்றால் தமிழ் ஒரு இனம் என்று பாவிக்கின்ற பலரும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை சார்ந்த ஒரு சின்ன ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஒரு 1.5% இருக்கின்ற ஓட் பேங்க் இருக்குது. இந்த ஓட் பேங்குக்காக பெரிய கட்சிகள் அரசியல் செய்யவில்லை. அது ஏன் செய்கிறார்கள் என்றால், அந்த தமிழ் உணர்வு என்பது வந்து நீங்க விட்டுட்டு நீங்க விளையாட முடியாது. நீங்க தமிழன், அது வந்து பலரும் உணர்த்தி இருக்கிறார்கள். அது எம்ஜிஆர் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னால அண்ணா ஆனாலும் சரி, அதுக்கு பின்னால் வந்த கலைஞர் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து அந்த தமிழ் இனம் என்பது ஒரு மொழி வந்து நிச்சயமாக ஒரு இனத்தினுடைய அடையாளமா இருக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட ஒரு மொழியை வந்து இனத்தினுடைய அடையாளமாக்கி அதை மக்களை நம்ப வைத்துக் கொண்டு அதன் பின்னணியில் ஒரு அரசியல் நடத்தினார்களே, அது பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் அரசியல். அந்த அரசியல் மாறுவிட்டு இன்னொரு அரசியல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்கின்றது. அது ஒண்ணு தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை தாண்டி என்ன செய்கிறார் என்றால், இப்ப எந்த அயோக்கியத்தனத்தையும் அதனால வந்து நாம் வந்து பொறுக்க வேண்டியதா இருக்கிறது. அது அதுல அதுல வர்றதுதான் இந்த தமிழ் நேஷனலிசத்தினுடைய இந்த போக்கும் என்று நான் பார்க்கிறேன். என்ன போக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அங்க இருக்கின்ற இலங்கை தமிழன் வாடிக்கொண்டு இருக்கிறான். 2011 அதே கேஸ் தான், 2014 அதே கேஸ் தான். அவனுக்கு வந்து வீடு கிடையாது, வாழ்க்கைக்கு இருக்கின்ற இருக்கு. ஆமா பல பிரச்சனைகள் வந்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பிரச்சனையின் மூலமாகவே அங்க வந்து இப்போ செக் போஸ்ட் அதிகரித்தாக நான் அறிகிறேன் ஜாஃப்னா பகுதியில் வந்து. ஏனென்றால் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி மாதிரி, அதாவது அவங்களுக்கு புதிதாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாத்திரை ஆகிறது இது இந்த மாதிரியான விஷயங்கள். இதேதான் ஒவ்வொரு தேர்தல் முன்னாடியும், அதாவது தமிழகத்தில் தேர்தல் நடக்கின்ற அந்த கணத்தில் வந்து அங்க இலங்கையில் என்ன நடக்குதுன்னா, தமிழகத்தில் தேர்தல் நடக்கிறது அப்படின்னு ஒரு சாக்கை வைத்துக் கொண்டு அதிகமாக அங்க வந்து வன்முறை சம்பவங்கள், இல்லை என்றால் அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள், யாரு சிங்கள இனத்தில் இருக்கின்ற அந்த ஆர்மியை சேர்ந்தவர்கள், ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 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 சாதாரணமாக நடத்தி கொண்டிருப்பார்கள். அதாவது இங்க தேர்தல் நடக்கும் போது அது வந்து இட் வில் இன்ஃப்ளேம் பேஷன்ஸ், அதனால அங்க ஒரு சம்பவம் இருக்க ஏதாச்சும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீடுகள் ரைட் பண்றது, துன்புறுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் அருகிலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பக்கம். 2014ல சார் இந்த கத்தி படம் வந்த டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பல பிரச்சனை நடந்துச்சு. இப்ப வந்து இந்த ஒரு இடைப்பட்ட கேப்ல ரஜினி அவர்கள் படத்துல நடிச்சிட்டாரு. பலரும் வந்து லைக்காவோட புரொடக்ஷன்ல நடிச்சிட்டாங்க. இந்த கேப்ல ஒரு ஒரு வெற்றிடம் மாரி இருக்கு. இப்ப விஜய் சேதுபதி மாரியான ஒரு பெரிய நடிகர் வரதுனால தான் வந்து இவங்க எதிர்க்கிறாங்களா? ஆமாமா. அதுல 2, 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து லைக்கா வந்து தனியாக என்ன படம் எடுத்தாலும் யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல இப்போ. லைக்கா எங்கிருந்து வந்தவங்க எல்லாம் நமக்கு தெரியும், யார் காசு அதுல இருக்குன்றது கூட தெரியும். அப்படி இருந்தும் கூட ஒரு ரஜினி நடிக்கும் போது பிரச்சனை இல்ல, ஒரு விஜய் நடிக்கும் போது பிரச்சனை இல்ல. அப்படி நீங்க வந்து இலங்கையில் இருக்கின்ற யாருமே வேண்டாம், இலங்கை இருக்கின்ற ஒண்ணுமே வேண்டாம் நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க முரளிதரன் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இப்ப பவுலிங் கோச்சா இருக்காரு, அதை எப்படி ஒத்துக்கொள்றீங்க? அப்போ ஒரு பாரதி ராஜாவோ, ஒரு வைரமுத்துவோ, ஒரு திராவிட கழகத்தினுடைய வீரமணியோ நான் பெரிதும் மதிக்கின்றவர், இவர்கள் எல்லாம் வந்து எப்படி விஜய் சேதுபதி மேல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு ஏன் மாறன் பிரதர்ஸ் மேல வைக்கல? ஏன் கலாநிதி மாறன் கிட்ட உங்களால சொல்ல முடியல? ஏன் திமுக அந்த கோரிக்கையை வந்து தயாநிதி மாறன் கிட்ட வைக்கல? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. திமுக வந்து இவங்களை சப்போர்ட்டும் பண்ணல, எதிர்க்கவும் இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடெல்லாம் ஒரு ஒரு கட்சியா இருந்து கொண்டு
ஒரு ஈழம் இந்த அளவுக்கு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் ஈழ மக்கள் வந்து தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் நிச்சயமா இருக்கிறது. அப்போ ஒரு லைக்கா என்ன வேணா செய்யலாம், ஒரு மாறன் பிரதேசம் என்ன வேணா செய்யலாம், அது இலங்கையை ஒட்டி கூட இருக்கலாம். ஆனா நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். ஒரு விஜய் சேதுபதினா சாஃப்ட் டார்கெட், அதனால வந்து நாங்க வந்து எரிஞ்சு விழுந்துருவோம். அதே மாதிரி எந்த நடிகன் வந்தாலும், அதாவது அந்த விஜய் சேதுபதி லெவல் இருக்கிற எந்த நடிகன் வந்தாலும் நாங்க வந்து எரிஞ்சு விழுந்துருவோம். அதற்கு நீங்க வந்து பணிஞ்சுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை தமிழகத்தில் வந்துவிட்டது. நீங்க முத்தையா முரளிதரனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு வருவீங்க. நீங்க அரசியல் விஷயங்கள் பார்க்கறதுனால பார்ப்பீங்க. முத்தையா முரளிதரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர்? அது இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடிய நபரா? ஏன்னா நம்ம படிச்சதெல்லாம் அப்படிதான் படிச்சிருக்கோம். நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அவரோட செயல்பாடுகள் எல்லாத்தையும்? இல்ல, முரளிதரன் வந்து இப்ப இருக்கின்ற அதாவது இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வைத்து பார்க்கும்போது இல்லை நான் வந்து இந்த போருக்குத்தான் சப்போர்ட் செய்ய போகிறேன்னா அவர் வந்து நேரா பிரபாகரன் போய் சேர்ந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருப்பாரு. அது கிடையாது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு வந்து நிறைய பேர் இப்ப மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு வந்து இவர் வந்து இங்கிருந்து போனவர் தான். எல்லாரும் இந்த மலைவாழ் தமிழ் அந்த அவர்கள் எல்லாருமே இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் தான், குறிப்பாக தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் தான். அதை வைத்துக் கொண்டு இப்ப பலர் என்ன சொல்றாங்க, இல்லப்பா கோயம்புத்தூர்ந்து போனாரு, அவர் வந்து கண்டியில் இருந்தாரு, அவர் வந்து நூரேலியால கிடையாது, அதனால பிளான்டேஷன் தமிழ் கிடையாது. இதெல்லாம் ஒரு சாக்கு. அதாவது மலைவாழ் தமிழர்கள் என்று ஒரு இனத்தை அடையாளம் கண்டு வடக்கில் இருக்கின்ற தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்களை கம்ப்ளீட்டாக புறக்கணித்து விடுகிறார்கள். பிரபாகரனே கூறியிருக்கிறார், வேலுப்பிள்ளை பிரபாகரனே வந்து 2002 பிரஸ் மீட்ல கூறியிருக்கிறார், இது மாதிரி நாங்க வந்து மலைவாழ் தமிழர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்காக நாங்க குரல் கொடுக்கவில்லை, நாங்க போரிடவில்லை என்று கூறியிருக்கிறார் அவரு. வடக்கு இருக்கின்ற வெள்ளாள தமிழர்கள் வந்து மட்டக்களப்பு தமிழர்களுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், மட்டக்களப்பு முட்டாள்கள் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். இது இன்னைக்கும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு வந்து அங்க இலங்கையை பொறுத்தவரை வடக்கில் இருக்கின்ற தமிழன் தான் சுப்பீரியர் நினைத்துக் கொண்டிருக்கிறான். குறிப்பாக வெள்ளாள தமிழன் தான் சுப்பீரியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் வந்து கிழக்கில் இருக்கின்ற தமிழனை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். கிழக்கில் இருக்கின்ற தமிழன் தான் மட்டக்களப்பு முட்டாள்கள், பட்டிக்கலோவா முட்டாள்கள். அதே கிழக்கில் இருக்கின்ற தமிழன் வந்து கொலம்போ தமிழனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் வந்து கொலம்போ தமிழன் வந்து யுஎன்பி கூட போயிட்டான், இல்லை என்றால் சின்ஹாலாவுக்கு கூட போயிட்டான், அதனால வந்து அவனை நம்ப முடியாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறான். இந்த கொலம்போல் இருக்கின்ற தமிழன் வந்து அதை விட கீழே இருக்கின்ற நம்மளுடைய துப்புள்குடி உறவாக இருக்கின்ற மலைவாழ் தமிழன் வந்து நம்பவும் மாட்டான், அவனை வந்து அருகிலே சேர்த்துக் கொள்ள மாட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் அங்க இருக்கின்ற முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் தமிழ் பேசுகின்ற இனம் தான், அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சம்மதமும் கிடையாது என்று முடிவு எடுக்கிறார்கள். முன்னாடியே எடுக்க முடிவு. அது தமிழ் பேசுகின்றவர்கள் எல்லாம் ஒரு இனம் என்று தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற தமிழர் இஸ்லாமியர்கள் என்ன சொல்றார்கள், தமிழ் எங்களுக்கு ஒரு மொழி, a means of communication, எங்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்மதம் இல்லை என்று சொல்கிறார்களே, அது ஏன் வந்தது? அது இந்த பிரச்சனைகள்னால தான் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்ப ஒரு முத்தையா முரளிதரன் வந்து அந்த மலைவாழ் தமிழர்களோட ஐக்கியமாக இருப்பார், அவ்வளவுதான். அவருக்கு வடக்கில் என்ன நடந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவருக்கு சப்சாரன் ஆப்பிரிக்கால நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, அண்டார்டிகால நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவரை பொறுத்தவரை இது எல்லா பிரச்சனைகளும் ஒண்ணுதான். ஆனால் எங்க ஒரு மனிதனை வந்து சாவடிக்கிறார்களோ இல்லை அநியாயமாக கொள்கிறார்களோ அதற்கெல்லாம் சேர்த்து ஒரு குரல் கொடுக்கின்ற இடத்தில் ஒரு முத்தையா முரளிதரனும் இருக்கிறார். அவருக்கும் ஒரு கான்சியன்ஸ் இருக்கிறது. ஆனால் அவர் அதனாலேயே வந்து தமிழ் இனத்துக்கு எதிரானவராக ஆக மாட்டார் என்றதுதான் என்னுடைய கருத்து. அதாவது எங்கேயோ ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்கிறது, அது அரசாங்கத்தினால் செய்யப்படுகிறது என்றால் அதற்கெல்லாம் முத்தையா முரளிதரன் குரல் கொடுக்க வேண்டும், அப்பதான் அவன் யோகியன் என்று வந்தால் நிச்சயமாக அது நடக்காது. பிளான்டேஷன் தமிழ்ஸ்க்காக கூட அவர் வந்து குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் அவர் இருந்தார் என்று நாம் அறிய வேண்டும். சரி சார். சார், இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய காலகட்டத்துல 2009க்கு அப்புறம் தேர்தலை வந்து இலங்கை சந்திச்சிச்சு. தொடர்ச்சியா வந்து ராஜபக்சே அந்த டீம் தான் வந்து ஜெயிச்சு ஆட்சியில் இருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்களே அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களே வந்து ஓட்டு போட்டு அவங்க வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதிகபட்சமா ஓட்டு போடலாம் கூட ஓரளவுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. பட் இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் தான் வந்து அது பெரியதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இதை வந்து வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல சிறிய ஒரு வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. என்றால்
இப்போ வந்து 2015 நடந்த ஒரு தேர்தல் இருக்கிறது. 2014 எண்டுல நடந்த ஒரு தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தல்ல 2015 யாரு பிரதமராக வருகிறார், யாரு ஜனாதிபதியா வருகிறார் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு யுஎன்பி எஸ்எல்எஃப் ஒரு கம்பைன் வருது. மைத்ரிபால சிறிசேனா வந்து ஜனாதிபதி ஆகிறார். ரணில் விக்ரமசிங்கே வந்து பிரதமராகிறார். இதுல இதுல இங்கதான் தமிழர்களுக்கு ஒரு பெரிய பங்கு வருகிறது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இவர்களோடு ஒத்துழைக்கிறது. வடகிழக்கு மாகாணங்களில் வந்து கணிசமான வாக்குகள் வந்து இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகுதான் இவங்க 2 பேரும் வந்து ஆட்சியை பிடிக்கிறார்கள். அப்ப அந்த 5 வருட காலம் அதன் பிறகு, அதாவது 2015 2020 வரையான காலம் வந்து வெர்ச்சுவலி இந்தியாவினுடைய கண்ட்ரோலில் இலங்கை இருந்தது. அதாவது இந்தியாவினுடைய அந்த ஹெல்ப்பினால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் அங்க வந்தது. ராஜபக்சேவை தூக்கி போட்டு, அதுவும் ஒரு தமிழனால் இளங்கோ என்ற இந்தியாவினுடைய ரா ஆபீசர், அவரை வைத்துத்தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல அப்கோர்ஸ் ஒரு நகல் ஒண்ணும் கிடையாதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் ஒரு தமிழன் அந்த ஆபீசர் வந்து ராஜபக்சேவை தூக்கி அடிக்கிறார். அதன் பிறகு ஒரு ஆட்சி, தமிழர்களுக்கும் ஏறத்தாழ பங்கு இருக்கின்ற ஒரு ஆட்சி. அங்கதான் நம்மளுடைய மதிப்புக்குரிய சம்பந்தன் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாமல் இயங்காமல் இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக தமிழ் லீடர்ஷிப் இருந்தது, இந்தியாவுடைய லீடர்ஷிப்பும் இருந்தது, இலங்கையினுடைய லீடர்ஷிப்பும் இருந்தது. இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதற்கடுத்துதான் அடுத்த தேர்தல் வருகிறது. கோட்டபய ராஜபக்ச அதுல வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கின்ற மக்கள் பூராமே அந்த தோத்த ஜனாதிபதிக்கு வேட்பாளர் இருக்கிறார் இல்லையா, சஜித் பிரேமதாசா என்ற பிரேமதாசனுடைய மகன், அவருக்கு வாக்களிக்கிறார். அப்ப இது முடிந்து, அதாவது தேர்தல் முடிந்து ஜனாதிபதி இவர் ஆகிறார். அதன் பிறகு அவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது வடகிழக்கு மாகாணங்களில் வந்து கணிசமான வாக்குகள் வந்து சஜித் பிரேமதாசருக்கு போயிருக்கிறது. அப்ப அங்கதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து உடைக்கணும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அதை உடைக்கிறார்கள். அதன் பிறகுதான் இப்போது இருக்கின்ற இந்த பார்லிமெண்ட்ல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 16 எம்பிஸ்ல இருந்து 10 எம்பிஸாக குறைகிறது. பாக்கி எல்லாம் அங்கேயே சிதறி போன ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி சார். சார், கடந்த காலங்கள்ல திமுக வந்து இலங்கை தமிழர் விவகாரத்துல முக்கிய பங்காற்றினாங்க. 2009க்கு அப்புறம் அது அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இங்க வந்துருச்சு. நீங்க இந்த 10 ஆண்டு கால அரசியலை பார்க்கும்போது எப்படி சார் இங்க தமிழ் தேசிய நபர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும், இல்ல ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி எந்த அளவுக்கான குரல் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? ஜீரோங்க. ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசியல்வாதியும் ஒன்றும் செய்யவில்லை என்று நான் சொல்லுவேன். அதாவது இந்த 10 ஆண்டுகள்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா தான் முக்கியமாக ஒரு பங்காக இங்க இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு, அதாவது முகாமில் வாடுகின்ற ஈழத்தமிழர்களுக்காக ஒரு பெரிய ஒரு சலுகை செய்தார். 2011 வந்து இந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஈழத்தமிழர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இங்க இருக்கின்ற முகாமில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதுதான் ஒரு பாசிட்டிவ் அம்சமாக நான் பார்க்கிறேன். பாக்கி அது வந்து ஏறத்தாழ ஒரு 60,000 பேருக்குன்னு வைத்துக் கொண்டுங்களேன். இன்னும் ஒரு 30,000 பேர் வந்து வெளியே கேம்பில் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த கோவிட் காலத்துல நான் குறிப்பாக இதை வந்து படித்து கொண்டு வந்தேன் என்னுடைய ரிசர்ச்சுக்காக. அந்த டைம்ல என்ன தெரிய வருதுன்னா, கோவிட் காலத்துல முகாமில் இல்லாத தமிழர்கள் ஏறத்தாழ பிச்சை எடுக்க வேண்டிய அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள். எல்லாரும் கிடையாது, ஒரு பெரும்பாலானவர்கள் வந்து, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வேலை செய்வர்கள், அன்றாட ஒரு போட்டோகிராஃபி ஷாப் வச்சிருப்பாரு, இல்லை என்றால் ஒரு டிராவல்ஸ் நடத்தி இருப்பாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் செய்து கொண்டு பிழைப்புகின்றவர்கள். அவர்கள் எல்லாம் ஏறத்தாழ தெருவுக்கு வந்த அந்த சூழ்நிலையில் வந்து யாருமே உதவ வரலங்க. ஒரு அரசியல் கட்சி கூட அந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்கல. இத்தனைக்கும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இல்லை என்றால் அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள், இல்லை என்றால் இந்த யுஎன்ஹெச்சிஆர் போன்ற அமைப்புகள், இவர்கள் தான் உதவியிருக்கிறார்கள் தவிர பாக்கி யாருமே உதவவில்லை. அப்ப முழுக்க 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 இதை அரசியலாகத்தான் பார்க்கணுமே தவிர, அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் செய்யக்கூடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிவிடுகிறது. இங்க முகாமில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் ஆனாலும் சரி, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஆனாலும் சரி. முத்தையா முரளிதரன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து படம் டிராப் ஆகுது அப்படிங்கிற நிலைமை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து குரல் கொடுத்துட்டோம், அதற்கான வெற்றி அப்படிங்கறத வந்து எல்லாருமே பாதிக்கு பாதி நபர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பெரிய ஒரு ஆபத்துங்க. அதாவது ட்விட்டர்ல வந்து ஒரு 10 பேர் கருத்து போடுறான். அந்த 10 பேர் வந்து பாட்டை வச்சு, இல்லை என்றால் ஒரு ஐடி செல்ல வச்சு அதை வந்து அப்படியே முடுக்கி விட்டு இருக்கான். இதுல இருந்துதான் கம்ப்ளீட்டா மாறுது. அதாவது இதுல இருந்தா ஒரு பாரதி ராஜா, ஒரு வைரமுத்து, ஒரு கி வீரமணி, இவங்கெல்லாம்
ஆமா, இவர்கள் எல்லாம் ஒரு டிஜி ஜெயக்குமார் இதெல்லாம் வந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து தெருவுக்கு வந்து ஒரு போராட்டம் நடக்கவில்லை. அதே மாதிரி லண்டன்ல இருந்து ஒருத்தர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு நபர் வந்து அங்கிருந்து பேசுறார். இங்க வந்து டிவி விவாதங்களை பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். டொரண்டோல இருந்து பதிவுகள் வருது, பாரிஸ்ல இருந்து பதிவுகள் வருகிறது. இவங்கெல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக, ஈழத்துக்காக இங்க வந்து போராட மாட்டார்கள். இங்க இருந்து குரல் கொடுக்க மாட்டார்கள். எப்போ ஓடி போனவனுங்க. இப்ப அங்க போய் கலெக்ஷன் எடுத்துக்கொண்டு அங்க இருந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ 2 விஷயம் இதுலங்க. ஒண்ணு வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றியாக மாறுகிறது. இது விஜய் சேதுபதி வந்து அதுல இருந்து பின்வாங்கினது பெரிய வெற்றியாக மாறுகிறது. இந்த வெற்றி என்ன ஆக போறதுன்னா, இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசாங்கம் வந்து அவருடைய மக்களிடையே ஈஸியா ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு போலாம். இன்னமும் தமிழ் அந்த மிலிட்டன்ஸ் வந்து இன்னமும் இருக்கிறார்கள். இந்த மிலிட்டன்ஸ் தான் இப்போ வந்து நம்மளை இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை வந்து முறியடித்து விட்டார்கள் என்ற ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போலாம். அதன் விளைவாக மறுபடியும் இன்னமும் வடகிழக்கு மாகாணங்களில் இன்னமும் அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆர்மியினுடைய அந்த அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதுல பாதிக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்பாவி வடகிழக்கு தமிழர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். இதையெல்லாம் ஒண்ணுமே ஒரு பொருட்டாக மதிக்காமலே இத்தனை நாள் வந்து இந்த கேம்பெயினை கொண்டு போய் ஒரு மாபெரும் வெற்றியாக கொண்டு இருக்கிறார்கள். வெக்கமால இவங்களுக்கெல்லாம். சார் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இது நான் வந்து நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பர்ட்டிகுலராவே கேட்கிறேன் சார். 2009க்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியா இலங்கை தமிழர்கள் விஷயங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து உலக நாடுகள் இருந்து பணம் வருது அப்படிங்கிறது வந்து பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷனா வரும். பட் நம்ம சில விஷயங்கள் எழுதுவோம். நீங்க பார்த்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னும் தொடர்ச்சியா வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு பணம் வருது? குறிப்பா கட்சி வச்சிருக்கவங்களுக்கு. கட்சி பேர்லாம் நீங்க சொல்ல வேணாம். பட் ஆனா எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லுங்க. இல்ல பெரிதாக ஒண்ணும் வரவில்லை. 2016ல கூட அந்த அட்டெம்ப்ட் கூட ஒன்றும் பெரிதாக சக்சஸ்ஃபுல் ஆகவில்லை. நீங்க வந்து சில தலைவர்கள் நாம் பார்த்திருக்கோம். ஒருத்தர் பெர்லின் போனாரு, ஒருத்தர் டொரண்டோ போனாரு. பெரிய லண்டன் எல்லாருமே போற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி பாரிஸ். இதுல வந்து இப்ப வந்து 2009ல வந்த கலெக்ஷனோ 2011ல வந்த கலெக்ஷனோ வந்து 2014ல நிச்சயமாக வரவில்லை என்றதுதான் நமக்கு உளவுத்துறை மூலியமாக தெரிகிறது. நமக்கு டைரக்டாக அவர்கள் யார் எங்க வாங்கினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி 2014ல வந்த கலெக்ஷன் கூட 2016ல் வரவில்லை. அதனால 2019ல முழுக்க கைவிட்டாங்க. இந்த போறதே வந்து கைவிட்டாங்கன்னு நான் கேள்விப்படுகிறேன். ஏதாச்சும் அனுப்புறீங்கன்னா அனுப்புங்க அப்படின்ற இடத்துல வந்து பல அரசியல்வாதிகளும் வந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அப்ப அடுத்த ஒரு தேர்தலுக்கு நிச்சயமாக ஈழத்தை வைத்துக்கொண்டு ஈழத்தை நீங்க வந்து ஈழ வியாபாரிகள் வந்து அங்க போய் கடையை போடுறதுல ஒரு பலனும் கிடையாதுன்றதுதான் நான் பார்க்கிறேன். மக்கள் திருந்தி விட்டார்கள். ஈழ மக்களே திருந்தி விட்டார்கள். உங்களால ஒரு வேலையும் ஆகாது என்ற அவங்களுக்கு புரிந்து விட்டது. அவங்களுடைய மக்களை காப்பாத்தினாலே போதும். அங்க காசு அனுப்பினா போதும். அவங்க ஏதோ குழைச்சு போட்டுன்ற ஒரு இடத்துல அவங்க வந்திருக்காங்கன்னு நான் பார்க்கிறேன். அதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐநா போன ஒரு தமிழக கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு வந்து ஒரு 10-15 பேர் கூடி இருந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு சிஎம் நினைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அவரை உபசரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அங்க போன ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா சார்? இந்த ஒரு தோற்றம் உருவாக்கி அப்படி இருப்பாங்களா அங்க? எந்த அரசியல் தலைவர் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 10 தமிழன் இருப்பான். அதுல ஒரு 2 பேராச்சு டெஃபினட்டாக ஈழத்தமிழனா இருப்பான். அந்த ஈழத்தமிழன் எப்படி நாம் அந்த தலைவர்களை ரசிக்கிறோமோ இல்லை என்றால் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவனை நேசிக்கிறான். ஏனென்றால் அவனை பொறுத்தவரை தமிழ்நாடு என்றது இல்லை என்றால் தமிழகம் என்பது அவனுடைய கனவில் இருக்கின்ற ஒரு ஊராக இருக்கிறது. தமிழர்கள் ஃப்ரீயாக வாழக்கூடிய, தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊராக தமிழ்நாடை அவன் பார்க்கிறான். அங்கிருந்து ஒரு அரசியல் தலைவனோ நடிகனோ கிரிக்கெட்டரோ இல்ல ஒரு பத்திரிகையாளரோ சென்றா கூட அவன் வந்து கேள்வியை கேட்பான். நீங்க ஏன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் முரட்டுத்தனமா கூட கேள்வி கேட்பான். ஆனால் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நபர்களே வந்து நம்மளை நேசிக்கிறார்கள் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஈழத்தமிழன் வந்து நம்மளை நேசிக்கிறான் என்றதுதான் ஒரு நிஜமான உண்மை. ஓகே. தமிழ் தேசியத்தை வந்து பேசக்கூடிய சினிமா நபர்கள் வந்து தொடர்ச்சியா பல ஆண்டுகளா பேசிட்டு வராங்க. இப்ப அவங்களே வந்து இந்த மாதிரியான கலை அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்க நீங்க வந்து பாத்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா நீங்க? நிச்சயமாக இவர்களுக்கு வந்து இது ஒரு அரசியலாக மாறிவிட்டது. இப்ப பாரதி ராஜாவுடைய அரசியல் என்ன என்று எனக்கு புரியவில்லை. பட் அதில் இருக்கின்ற பலரும் இப்போ பல நடிகர்களும் வந்து இதுல வந்து உணர்வுபூர்வமாக உணர்ச்சி அவர்களுடைய வெளிப்படுத்தும் விதமாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுடைய அந்த மறைந்த சமயத்திலேயே வந்து அவர்கள் பலரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் அதை வச்சு ஒரு படம் வருகிறது. அந்த படத்தை பார்த்து விட்டு நீங்கள் அதன் பிறகு கருத்து தெரிவிக்கலாம். அதுதான் ஒரு உண்மையான ஒரு கலைஞனுடைய ஒரு நேர்மையான ஒரு ரியாக்ஷனாக இருக்க முடியும். அப்ப இவர்கள் எல்லாம் போலி கலைஞராக தான் பார்க்க முடியும்.
இவர்கள்லாம் அரசியலுக்காக ஏதோ கலைஞர் என்ற வேடம் கட்டிட்டு கோடம்பாக்கத்தில் சுற்றுகின்ற நபர்களாகத்தான் நாம் பார்க்க முடியும். இந்த தருணத்தில் தான் அந்த மட்ராஸ் கஃபேன்னு ஒரு படம் வந்தது. அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம் என்றால் எந்த அளவுக்கு ராவனுடைய ஈடுபாடு இருந்தது ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையில், எந்த அளவுக்கு அதுல பல விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அவர்கள் சென்று அந்த படத்தை வந்து மிக மிக முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்கிறேன். மிக மிக நுணுக்கங்களில் சென்று அவர்கள் அந்த படத்தை எடுத்துள்ளார்கள். அது வந்து தமிழ்நாட்டுல வந்து போடவே முடியல. ஐ திங்க் 2 ஷோ 3 ஷோ தான் ஓடிச்சு. அதன் பிறகு ஓட்ட முடியல. அதுவும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஒரு விந்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும். அப்பத்தான் மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் இன்றும் பாலச்சந்திரனுடைய அந்த படம் வந்து நம்மளுடைய மனதிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பாலகுமாருக்காக நானே வந்து மன்றாடி இருக்கிறேன். பாலகுமாரும் அவருடைய மகனுக்குமாக நானே மன்றாடி இருக்கிறேன். பலரிடமும் கேட்டிருக்கிறேன், இவர்களை நீங்கள் பிடித்து சென்றீர்களா, அவர் எங்க இருக்கிறார்கள் என்று. இதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான். அப்போ அதுல ஒரு மாற்று கருத்தோ இல்லை என்றால் ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றது தமிழ்ல தப்பு கிடையாது. அது ஒரு பிரச்சாரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதை எதிர்க்க வேண்டும். அதற்கு எதிராகவே படமே எடுத்துடலாமே, நம்ம கிட்ட இல்லாத காசா, எதுக்கு இந்த மாதிரியாக ஒரு குரல் வழியை ஒரு நசுக்கின்ற விதத்தில் வந்து ஏன் இவர்கள் வந்து இவ்வளவு கொச்சையாக பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே.